யெகோவாயிரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நமது ஆண்டவருடைய மகா தயவினால் தான் இந்த உலகத்தில் நம்மால் இன்னும் நிலை நிற்க முடிகிறது. ஆண்டவர் இவர்களுக்கு தான் இறங்குவேன் என்ற எந்த ஒரு பாகுபாட்டையும் காட்டாதவர். அவர் மகா இரக்கம் நிறைந்தவர். ஏன்னா சங்கீதம் 145:8 பார்க்கும்போது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று நாம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு மனிதன் இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தம் உள்ளவனாய் உங்ககிட்ட இருப்பாங்களா? எந்த மனிதனும் நம்மேல் மனதுருகி இரக்கம் காட்ட மாட்டாங்க. அப்படி அவங்க காட்டினாலும் அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காதவர். ஒருவேளை நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதனுடைய உதவி, அதாவது எனக்கு ஒரு மனிதன் உதவ மாட்டாங்களா அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் இருக்காங்க, உதவி செய்ய அவர் உங்கள் கூட இருக்காங்க. ஒரு மனிதனின் உதவி தற்சமயம் ஒரு ஆறுதலை தரலாம், ஆனால் நிரந்தரம் அல்ல. அது மட்டுமல்ல, மனிதர்கள் சொல்லி காட்டுவாங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவன் நிலைமை மாறும். அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமானது, அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. சரி, இந்த இரக்கத்தை நாம் பெறுவது எப்படி? சங்கீதம் 145:18 உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் மனதுருகுகிறவராய் இருக்கிறார். உங்கள் மனசார உண்மையாய் கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியங்களில் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.